ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1971 வந்து முத்தாசி அப்படின்ற ஒரு புக்கோட பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவி. ஸோ இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தோடு தங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு பாட்டியோட ஆவி இருக்குது. அந்த வீட்டில் இருக்க பாட்டியோட ஆவியோட பேரன் தான் இந்த பையன். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரிய கிரகணத்தப்போ பிறந்திருப்பான். ஸோ அவனுக்குள்ளே வந்து ஒரு அசுர சக்தி இருக்கும். அதனால் வந்து அவன் வந்து மற்ற எல்லாத்தையும் வந்து அழிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அவனோட பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா அதே அசுர சக்தியோடு பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி போகிறப்ப ஒவ்வொரு சீன் பை சீன்ஸ்லேயும் வந்து அந்த அசுர சக்தி அவள் என்ன செய்யுது, ஏன் அவன் அப்படி மாறினா அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதை. அதே மாதிரி அவங்க அம்மா, அந்த பையனோட அம்மா வந்து என்னமெல்லாம் அதுக்கு போராடுறாங்க, பையனை காப்பாற்ற என்ன செய்கிறாங்க அப்படின்றத மீதி கதையாக இருக்குது. படம் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவி தான். நச்சுன்னு எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இதில் இன்னொரு ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே வந்த ஒரு புக்கை பேஸ் பண்ணி எடுத்ததுனால ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் நல்ல ஒரு த்ரில்லராக கொண்டு வந்திருக்காங்க. சீன் பை சீன்ஸ் அடுத்தடுத்து என்ன நடக்குன்றத வித்தியாசம் வந்து நமக்கு நிறையா காட்டுது. ஏற்கனவே நம்ம பார்த்த நிறையா விஷயங்கள் வந்து நிறையா பேய் படங்களில் இருந்த கதைகளும் அதே சீன்களும் இதில் வருது. பட் இது வந்து ஒரு ஒரிஜினல் கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து சவுண்டு அண்டு மியூசிக் அண்டு ஃபிலிம் மேக்கிங்கில் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகும்போது நம்ம கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.